வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமி கண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாபிரபு கெம்பேகவுடாவின் 517வது பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா, தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 5 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கெய்மன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமி கண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6750 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000க்கும் அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித் ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித் ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகியுள்ளதாகவும் கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பனியார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா, அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.